ஏட்டி மல்லி, நெட்டவள்ளி கல்யாணத்தை ஒரு குறை இல்லாமல் நடத்தி விடணும்னு நான் சொல்கிறது சரிதானே? ஆமாச்சி, பல வருஷமா கல்யாணம் கல்யாணம்ட்டு அவள் வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கியே வச்சுட்டா. இனிமே விடக்கூடாது, இதுதான் சாக்கு. நல்லா என்ன சொல்கிறது, கிராண்டாக நடத்தி விடுவோம். ஆமாம் ஆமாம். அப்புறம் ஏட்டி, புரட்டாசி மாசத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் டி. சரியாச்சி. ஏன்னு கேளு, எல்லாம் நல்லதாகவே நடக்குது. அள்ளியும் அவன் மாமியார் கூட போய் சேர்ந்துக்கிட்டா. பிறகு நெட்டவழிக்கும் கல்யாணம் முடிவாயிட்டு. அதனால குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் போட்டுருவோம் டி. சரியாச்சி, கண்டிப்பாக போட்டுருவோம். பிறகு நெட்டவள்ளி கல்யாணத்தில் எல்லாம் தடபுடலாக இருக்கணும்னு சாப்பாடுலேருந்து அப்புறம் மேலத்தாளத்துலேருந்து வெடி எல்லாம் பூ அலங்காரம் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிடணும். அவிய அப்பா அம்மாவே எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அவியலுக்கு டெய்லியும் சொந்தக்காரர்களுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறது தான் வேலை. மற்ற வேலையெல்லாம் நம்ம தான் இழுத்து போட்டு செய்யணும். சரியாச்சி, கண்டிப்பாக செஞ்சுருவோம். என்ன இழிச்சவளை, நான் சொல்கிறது சரிதானே? ஆச்சி சொன்னால் சரியாக தான் இருக்கும். சமையலும் நம்மளே பண்ணிடுவோம் டி. ஐயா ஆத்தி, தடபுடலாம் பண்ணணும் நீயும். அப்புறம் எப்படி சமையலை நம்ம பண்ணுறது? நம்ம பண்ணால் சொதப்பெல்லாம் செய்யும். ஏட்டி, நம்ம சமையலை நீயே குறை சொல்லிடுவ போலையே. அது இல்லை ஆச்சி, நல்லா வெளியே இருந்து ஆட்களை கூட்டு வந்தால் தான் நல்லா விதவிதமாக சமைப்பாவோ. நமக்கு என்ன தெரியும்? சாம்பார், தக்காளி கூட்டு, பட்டாணி கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, இப்படி தான் தெரியும். ஆமாம் ஆச்சி, ஸ்மெயிலி அக்கா சொல்கிறதும் சரிதான். நம்ம மற்ற எல்லா வேலையும் நம்ம பார்த்துக்கிடலாம். சமையலுக்கு மட்டும் வெளியே இருந்து ஆர்டர் கொடுத்துருவோம். சரி, அப்படி சொல்லுதியலா? சரி, அப்படியே செஞ்சு விட்டுருவோம். எங்க பஞ்சாயத்து, எங்க பஞ்சாயத்து? இது யாரு? ஏட்டி, சொல்லாம கொல்லாம ஊரை விட்டு ஓடி போன விலங்கு வந்திருக்கா. அவளை யாரு? எங்கக்கா பஞ்சாயத்து? ஏட்டி, என்ன பஞ்சாயத்து? ஆச்சி வீட்டில் பஞ்சாயத்து நடக்குன்னு சொல்லி தானே வேகமாக ஓடி வந்தேன். வர வழியில் இந்த பிள்ளைய பார்த்தேன். இவளையும் கையோட பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒன்றத்தையும் காணோம். பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிளையும் பஞ்சா பறந்தாச்சுட்டி. என்ன சொல்லுது ஏழிச்சாண்டி? நான் நெட்டவழிக்கு உதவி பண்ணலாம்ல வந்தேன். ஏட்டி, பூஞ்சோலை புஷ்பா, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லி சொல்லாம கொள்ளாம எதுக்கிட்டே ஊரை விட்டு ஓடுனேன். ஆச்சி, நீங்க நிமாணிக்கணும். நான் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ ரொம்ப தீர்ந்து நல்ல பிள்ளையா வந்திருக்கேன். முன்னாடி செஞ்ச குறும்பு சேட்டெல்லாம் என்கிட்ட இல்லை. இப்போ வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிடலான்னு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, என் முருகேசரை பற்றி எனக்கு ஒரு குழு கிடச்சிருக்கு. அந்த குழுவை வச்சு எப்படியாவது இந்த வாட்டி முருகேசரை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த ஊரை விட்டு போகணுங்கிற முடிவில் வந்திருக்கேன் ஆச்சி. என்ன மாட்டி? ஆமாம், ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லதாக நடக்கு. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. பயப்படாதீங்க ஆச்சி, கடவுள் நல்லவங்களை சோதிப்பான கைவிட மாட்டான். அந்த மாதிரி நல்லதுக்கு மேலே நல்லது தான் தருவேனே தவிர கெட்டது ஒன்றுமே நடக்காது. நடக்காமல் இருந்தால் சரிதான். ஏட்டி, கடைசியாக உன்னை ஆஸ்பத்திரியில் பார்த்தது. ஆமாம், அந்த வாயில் நுரத்தள்ளி கிடந்தியில் அப்போ கொண்டு அட்மிட் பண்ணது. அதுக்கப்புறம் ஆளே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டியே. நான் ஓடி போயிட்டேன் எல்லாரும் சொல்லாதியே. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆண்டி. நான் பஸ்ஸில் தான் போனேன். பஸ்ஸில் போனேன்னு சொல்லுங்க. ஏட்டி கழுத, நீ எதுலேயும் போயிட்டு போ. ஆமாம், மெட்ராஸ்லேருந்து வரும்போது எங்களுக்குலாம் என்ன டீ வாங்கிட்டு வந்த? பறக்காதீங்க இழிச்ச ஆண்டி. இந்த வச்சிருக்கேன் ஒரு சூட் கேஸ் நிறைய பொருள். உங்ககிட்டலாம் இல்லாத பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் மரத்துக்கடியில் வச்சு உங்களுக்குலாம் பிரித்து காட்டுறேன். சரிட்டி. ஏட்டி, நெட்டூஸுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. என்ன சொல்லுவீங்க ஆச்சி? உங்க வாய்க்கு சக்கரை மண்ணெண்ணை ஊத்தணும். அடி ஆத்தி, சர்க்கரையும் மண்ணெண்ணையுமா? ஏட்டி, அது ரேஷன் கடையில் தான் போடுவாவோ. நல்லது சொன்னால் சர்க்கரை போடணும்னு சொல்லுவாவட்டி, இல்லைன்னா சீனி போடணும்னு சொல்லுவாவோ. மாற்றி சொல்லுத பாரு. அதேதான். நல்லது சொன்ன உங்க வாய்க்கு சீனி அள்ளி போடணும் ஆச்சி. அதெல்லாம் இருக்கட்டும் டி. உன் முருகேஸ்வரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ குழு வச்சிருக்கேன்னு சொல்கிறாள். அந்த புழுவை எடுத்து வெளியே காட்டு பார்ப்போம். நிச்சயமா காட்டுதேன். உங்ககிட்ட எல்லாம் காட்டாம எப்படி? இந்த பாருங்க மல்லி ஆண்டி, இதுதான் முருகேஸ்வரோட சின்ன வயசு போட்டா. ஆமா, அழகாதான் இருக்காப்ல சின்ன வயசுல. ஆனா ஆண்டி, இப்ப அவருக்கு ஒரு 30-38 வயசு இருக்கும். இழிச்ச ஆண்டி, நீங்களும் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவரானு. ஏட்டி பூஞ்சோலை, பார்க்கக்கு நல்லா என்ன சொல்கிறது, பாலும் பழமும் தின்னு வளர்ந்த பய உள்ள மாதிரிலாம் இருக்குது. பணக்கார வீட்டு பய உள்ளையா இருக்கும் போலைய. எனக்கு அடையாளம் தெரியலையேட்டி. உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நம்ம ஊர்லயே ரொம்ப வருஷமா இருக்கிறது ஆச்சி மட்டும்தான். ஆச்சி கிட்ட காட்டு, ஒருவேளை ஆச்சிக்கு தெரியுமோ என்னதோ. நீங்களும் பாருங்க ஆச்சி, உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சா சொல்லுங்க. என் முருகேஸ்வரை கண்டுபிடிச்சிடலாம். கொண்டா அந்த முகரக்கட்டை எப்படிதான் இருக்குன்னு பாப்போம். அடி ஆத்தி. என்னாச்சு? ஏட்டி பூஞ்சோலை, இந்த போட்டோ உனக்கு யார்கிட்ட கொடுத்தா? நான் வளர்ந்த ஹோம்ல எனக்கு கொடுத்தாங்க. அவரோட அடையாளம் அந்த ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. பேரு முருகேசரு. ஏட்டி, இது என் மோவன் டி. இவ்வளவு நாடு உன்னைய படிக்க வச்சு அந்த நல்ல காரியத்தை பண்ணது என் மோவனா? என்ன சொல்லுதீங்க ஆச்சி? உங்க பையன் பேரு முருகேசரா? முருகேசன் நாயுடு டி. நாங்க எல்லாரும் நாயுடுன்னு தான் கூப்பிடுவோம்.
அல்லாதீங்க ஆச்சி, இப்ப அவர் எங்க இருக்காரு யாருக்கிட்டே தெரியும். ஊருக்கு வந்தே பல வருஷம் ஆகுது. ஆனா உன்னையே படிக்க வச்சிருக்காங்க போது என்னால நம்ப முடியலையே. ஐயா ஆச்சி அழாதிய, நடக்கிறதெல்லாம் நல்லதுதான் நடக்குது. ஏட்டி புஷ்பா, உன்னை எத்தனை வருஷம் மாட்டி படிக்க வச்சாரு? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து முருகேஸ்வர் மட்டும் தான் தெரியும் ஆண்டி. ஆனா நான் நேர்ல எல்லாம் பார்த்ததில்ல. எனக்கு பண உதவி மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு 2 வருஷமா பண்ணவே இல்ல. நானும் படிப்பு முடிச்சிட்டேன். அதை அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவர் பேர்ல இந்த ஊர் அட்ரஸ் தான் இருந்தது. ஆனா வீட்டு அட்ரஸ் எதுவுமே இல்ல. கடைசி அவரோட சின்ன வயசு போட்டாதான் எனக்கு கிடைச்சது ஆண்டி. ஆச்சி, உங்க பையன் ஃபோன் பண்ணல, உங்களுக்கு கடிதாசி எழுதல, எப்படிலாமோ நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா அவரு ஒரு கரையில இருந்து ஒரு நல்லதுதான் பண்ணியிருக்காரு. யாரு என்னன்னு தெரியாத ஒரு அனாதை பிள்ளைக்கு படிப்புலாம் கொடுத்து ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு ஆச்சி. அழவிய அவன் ஞாபகார்த்தமா அந்த சின்ன வயசு போட்டு நம்பிட்டே இருந்துச்சு. இந்த மாட்டி வச்சிருக்க எல்லாரும் பாருங்கடி. அடடா ஆமா ஆச்சி, பக்கத்துல இன்னொரு பையன் இருக்கான, அது யாரு? ஒன்று ஏமாவன் ஆயிடுட்டி, என்னோட பாபு. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாதான் அலைவானுவோம், ஒன்னாதான் எல்கேஜி படிக்கிறதுக்கு போனானுவோம். அப்ப எடுத்து போட்டதான் இது. எது எப்படியோ நான் முருகேஸ்வர வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் ஆச்சி. இவ்வளவு நாள் நான் முருகேஸ்வர மட்டும்தான் என் சொந்தம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு ஆச்சியும் தாத்தாவும் இருக்காவ. எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாதீங்க, முருகேஸ்வர் திரும்ப வந்துருவாரு. அவர் ஏதாவது பிரச்சனையில இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது வேலை விஷயமா மாட்டிருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஊருக்கு வந்துதான் ஆகணும். கடவுளை நம்புவோம். ஒரு தங்கச்சியா நானும் அவருக்காக வேண்டிக்கிடுறேன். ஏட்டி ராசாதி, இவ்வளவு நாள் நீ யாருன்னே தெரியாம நான் உதவி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என் பையன் உனக்கு உதவி பண்ணிட்டு இருந்தான்னு தெரிய வந்துச்சு. இதுக்கு மேலேயும் ஆச்சி உனக்கு உதவி பண்ணுவேம்மா. ஐயா ஆச்சி அழகிங்க ஆச்சி. இப்பதான் எனக்கு புரியுது, முருகேஸ்வருக்கு அவ்வளவு உதவி பண்ற குணம் உங்ககிட்ட இருந்துதான் ஆச்சி வந்திருக்கு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. பழமொழி சரிதானே? எல்லாம் சரிதான் டி. ஏட்டி, அப்போ ஆச்சியோட பையன் வர வரைக்கும் நீ இந்த ஊர்ல தான், அதுவும் ஆச்சி வீட்டில் என்ன டி? ஆமா இல்சாண்டி. அவையே எல்லாரும் ஆனந்த கண்ணீரில் மதக்கட்டும். நம்ம இந்த பொட்டியை நவுட்டிட்டு நைஸாக கொண்டு போயிடுவோம். ஏதோ உங்ககிட்டலாம் இல்லாதது தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா. எனக்கு ரொம்ப நாளாக கழுத்துக்கு போட ஒரு செயின் இல்லை. நல்ல ஒரு 2 பவுனில் செயின் எடுத்து வச்சிருப்பாளோ. அவளே ரொம்ப கஷ்டப்படுத்த பிள்ளை. கவரிங்லையாவது எடுத்து வச்சிருப்பா. ஆமாம், நல்ல மாடலாக பார்த்து எடுத்துக்கிடுவோம். யாரும் பார்க்க முந்தி நைஸாக நவுட்டிட்டு போயிடுவோம். ஆச்சி அழகிய கண்ணை தொடங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? 10 வருஷமா என் பிள்ளை ஒரு லெட்டர் போடல, கடிதாசி போடல, ஒரு பணம் அனுப்பல, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி வர புஷ்பாக்கு பணம் அனுப்பிட்டு தான் இருந்திருக்காவோ படிக்கிறதுக்கு. இந்த கடைசி 2 வருஷமா தான் ஆச்சு, எந்த தகவலும் இல்லை. நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஏட்டி, எனக்கு ஒரு ஐடியா. என்னக்க? ஏட்டி, நெட்டூஸ் கல்யாணத்தெல்லாம் நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டு நம்ம எல்லாரும் பாரின் கிளம்புவோம் டி. ஏக்க? ஆச்சியோட பையனை கண்டுபிடிக்க வைக்கிறா. இலிச்சாண்டி சொல்றது சரிதான். எனக்கு மணி ஆர்டர் அனுப்பும்போது அதுல பாரின் அட்ரஸ் இருக்கு. அது நிச்சயமா அவரோட தான் இருக்கும். நம்ம அந்த அட்ரஸை வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சு போயிடலாம். ஏட்டி என்னட்டி சொல்லுது? அவன் அட்ரஸ் உனக்கு தெரியுமா? ஆமா ஆச்சி, என்கிட்ட இருக்கு. ஆனா என்ன, பாரின் போறதுக்கு கொஞ்சம் செலவாகும். ஏட்டி, என் பையனுக்கு இல்லாதது எதுக்கிட்டி எனக்கு? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் போவோம் டி. ஆச்சி, அப்ப நெட்டவழி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நம்ம எல்லாரும் கண்டிப்பா பாரின் பையன் உங்க பையனை தேடுவோம். கண்டிப்பா கிடைச்சிருவாரு. சரி டி, என் பையனை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க டி. உங்களுக்கு கடைசி வரைக்கும் காலுக்கு செருப்பா இருப்பேன். ஐயோ ஆச்சி, ஏன்ச்சி இப்பெல்லாம் பேசுதியே? இப்பெல்லாம் பேசாதியே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம். ஆமா, முருகேஸ்வரை கண்டுபிடிக்கிறது எங்களுடைய பொறுப்பு.